சரஸ்வதி, நீ ஒன்றும் சாப்பாடே எடுத்துட்டு வர வேணாம் சரியா? எனக்கு சாப்பாடே வேண்டாம், நான் போய் படுத்துக்கிறேன். பா, உட்காருங்கப்பா. எதுக்கு கோவம் இப்ப? இப்ப அம்மா என்ன சொல்லி பிடிச்சுன்னு இவ்வளோ கோவம் கோச்சிட்டு கிளம்புறியா? உட்காருங்க அப்படி. இட்லியே சாப்பிட்டாலும் இங்கே உட்காந்து சாப்பிடுங்கப்பா. மா, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்காரு? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டாரா? இப்படி பேசி சொல்லிட்டு போறாரு. அருணே, அவருக்கு வேணான்னா விட்டு தொலைடா. தின்னா திங்கட்டும், திங்காம போட்டும். சும்மா பெருசு பிடிக்கலாம் தெரிய முடியாது நம்மளால. சரியா? திங்காட்டி போட்டு விடு. நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க. அந்த மனுஷனுக்கு 2 இட்லியை கொண்டே வச்சு கொடுத்துட்டு வாரேன். இல்லைனா அதுக்கு 2 புடுங்கு பிடுங்கிடுவார். நான் உன்ட்ட இட்லி கேட்டேன், தோசை கேட்டேன், நீ ஏன் கொண்டு வரலன்னு பிடிச்சடிப்பார். தேவையா? நான் போயிட்டு 2 இட்லியை கொடுத்துட்டு வரேன். நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்ருங்கடா. என்னையா பண்ணுறது? எல்லாம் என் தலை எழுத்து. இவர்கிட்ட மாட்டிட்டு நான் படாத பாடு பட வேண்டியதாக இருக்குது. நான் என்ன செய்வேன் சொல்லு? வேற வழி? சரி, ஃபீல் பண்ணாதம்மா. என்னைக்குமே அவர் மாறுறதுக்கு வேலையே இல்லை போல. நானும் இன்னைக்கு மாறுவார், நாளைக்கு மாறுவாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை போலம்மா. நீ எதுவும் கவலைப்படாத போ. நீ வேறடா. இந்த மனுஷனாவது மாறுறதாவது. ஆஹா, ஒரு நாள் மாற மாட்டாரு. சரியா, நான் இட்லி எடுத்துக்கொண்டு வச்சுட்டு வரேன். நீ பிள்ளையில கவனி. சரி. சோனி, இதுக்கு எதுவுமே திங்காதுக்கு போல சோனி. அர்ஜுன் மாமா வேற பக்கத்தில் வந்துட்டாங்களாம். கிளம்பி ரெடியாக இருங்க, வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்கடி. அதனால் இதில் 2-3 இப்போ எடுத்து பேக் பண்ணேன். வீட்டில் போயிட்டு நான் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அதுக்கு மெதுவாக தான் சாப்பிடுதுங்க. இங்கே சாப்பிட்றதுக்கு வேற லேட் ஆகிடும். நாங்கள் வீட்டுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு கவரில் போட்டு குடுறி சோனி. என்னாப்ல, இன்னைக்கு நான் இருப்பேன்னு பார்த்தேன், திடீர்னு கிளம்புறேன்றா. மூஞ்சிய பாரு, சத்தியமா நீ இப்படி சொல்லுவேன்னு நினைச்சே பார்க்கலப்ல. கண்டிப்பா இன்னைக்கு இருந்துட்டு தான் போவேன், நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கடைசியில போறேன்னே சொல்லிட்டு இருக்கா. அஜய் மாமா வந்தோட நான் மாமா இங்க இருந்தாகணும் இவங்கன்னு சொல்லிடுறேன், நீ இரு. சோனி, புரிஞ்சுக்கோப்ல ப்ளீஸ். இங்கே செட் ஆகாது. நாங்கள் கொஞ்ச நேரம் இருக்கிறதே பெரிய பாடாக இருக்குது. பிடிக்க மாட்டேங்குது சில பேருக்கு. சும்மா நைட்டில் ஸ்டே பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் ஓகே கிடையாது. அர்ஜுன் மாமா வரேன்ட்டாங்க, நாங்கள் கிளம்புறதான் பெட்டர். உங்களை பார்க்கலான்னு வந்தோம், பார்த்தாச்சு. இன்னைக்கு ஃபுல் டே உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணியாச்சு, போதும். அப்புறம் இன்னொரு நாள் எப்பாவது டைம் கிடைக்கும்போது வரோம். சரியா? நீங்கள் எதுவும் ஃப்ரீயாக இருக்கும்போது நாளைக்கு நாளான்னைக்கு வாங்க நம்ம வீட்டுக்கு. நம்ம வீட்டில் இருக்க ஜாலி மாதிரி எங்கேயுமே வராதுப்ல. இங்கேயும் தான் சொல்கிறேன், இங்கெல்லாம் வராது. நம்ம வீட்டில் தான் ஃப்ரீடமே. அம்மாச்சி தான் பெஸ்ட்டே. சத்யா, இங்கேயும் சரிதான். அத்தை தான் சூப்பரு. அவங்க பாட்டுக்கு நம்ம கூட ஹாப்பியாகவும் இருப்பாங்க. நமக்கு ஏத்தாப்புல அவங்களும் பேசுவாங்க. அவங்க மாதிரி யாரும் முடியாது, அம்மாச்சி மாதிரியே அத்தையும். ஆனால் என்ன, மாமா ஒருத்தர் தான் இப்படி இருக்காரு. மாமா ஒருத்தரும் இந்த ஷீலாக்கா, இவங்க மட்டும்தான் இங்கே. அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கும். ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியாது. சரி, ஓகே, கிளம்புங்க. அப்புறம் நான் என்னத்த சொல்ல? நான் தான் சொல்கிறேன் இருக்க சொல்லி, நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. சோனி, கோச்சுக்காதப்ல. இதெல்லாம் ஒரு இதில் பேக் பண்ணு. நான் உண்மையை தான் சொல்கிறேன், நீயே புரிஞ்சுக்கிட்ட. அதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இதெல்லாம் பேக் பண்ணி கொடு, நான் எடுத்துகிட்டு கிளம்புறோம். வீட்டில் போய் கண்டிப்பாக கேட்பாளுங்க. நான் வீட்டில் எடுத்து கொடுத்தேன்னா அவளுங்க அழகாக சாப்பிட்டுக்குவாளுங்க. ஓகே சத்யா, ஆமாம், அதுவும் உண்மைதான். எடுத்து கொடுத்தா நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டுக்குவீங்க. அருண், நான் எடுத்து தரவா? லூசு, என்ன இப்படி கேட்டுட்டு இருக்க? எடுத்து கொடுன்னா எடுத்து தரவான்னு கேக்குற? இல்லைங்க, இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. பாப்பா எதுவுமே சாப்பிடல 2 பேரும். அதான் எடுத்து கொடுத்து விடலாம். சோனி, கொடுத்து விடு சோனி. சத்யா, அப்பா என்னடா இப்படி இருக்காருன்னு நினைச்சு எதுவும் சொல்ல ஃபீல் பண்ணாதீங்க. அப்பாவோட ரியாலிட்டியே இப்படிதான். அவரை மாற்றவே முடியாது சத்யா. எவ்வளவோ ட்ரை பண்ணியாச்சு சத்யா, மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இனியும் அவர் மாற போறாருன்னு நான் நினைக்க முடியும்? மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால எதுவும் நினைச்சுக்காதீங்க சத்யா. சாச்சா, நான் எதுக்கு நினைக்க போறேன்? அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன் அருண். இன்னொரு நாள் கண்டிப்பா சொல்றேன், ஃபேமிலியா வாங்க. மச்சான் வந்து முதவே மச்சான் கிட்ட சொல்லிட்டேன், இன்னைக்கு மட்டும் இங்க இருங்கடான்னு. அவனும் இல்லை மச்சான், நான் வீட்டுக்கு போகணும்டா, அம்மா மட்டும் இருப்பாங்க, வருவோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா. சரி ஓகேடா அப்படின்ட்டு. அப்புறம் அவன் அப்படி சொல்லும்போது நம்ம என்ன சொல்றது சொல்லுங்க? என்னம்மா, அப்பாவுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டியா? அட ஏண்டா கேட்குற? கொண்டு போய் கொடுத்துட்டு தான் வரேன். படுத்துறாரு மனுஷன். சத்யா, நீ எதுவும் நினச்சிக்கிறாதம்மா. அவர் எப்பவுமே இப்படிதான். ராஜா, அத்தை, நான் என்ன நினைக்க போறேன்? அதெல்லாம் நான் எதுவும் நினைக்கல அத்தை. நீங்க உங்களை பார்த்தாதான் அத்தை பாவமா இருக்கு. என்னை பார்த்து பாவப்படாத ஆளே கிடையாதும்மா. நீ மட்டும் இல்லை,
அவ்வளோ பேருமே என்னை பார்த்தா பாவம் பாவம் தாம்மா சொல்லுவாங்க. என்ன செய்யறது, என் சூழ்நிலை அப்படி இருக்கு. அப்பா அப்பா போட்ட போடல சத்யாவே நான் ஊருக்கு கிளம்புறேன்னு ரெடி ஆயாச்சு. என்னம்மா சத்யா சொல்ற? எல்லாரும் இங்க இருப்பியே, ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா ஊருக்கு கிளம்புறேன்ற. ஆமா அத்தை, அர்ஜுன் மாமா தான் கிளம்பணுட்டாங்க. அம்மாச்சி அங்கே தனியாக இருப்பாங்க. நாங்கள் ஸ்டே பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோன்னா அது ஒரு மாதிரி, வந்துடுறோம் அம்மாச்சின்னு சொல்லிட்டு வந்தோம். அதனால எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களும் பாவம் இல்லை, அதான் அத்தை. இல்லைம்மா, உன் மாமா அப்படி பண்ணுறாரே பேசுகிறாரேன்னு நினச்சி எதுவும் கிளம்புறியா? என்னம்மா செய்கிறது, எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு. அந்த மனசை இன்னமும் திருந்துற ஐடியாவே இல்லைம்மா. நாங்கள் அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியவும் இல்லைம்மா. சொல்லு, அவர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னத்த பண்ணுவீங்க? பாவம், அவரோட இதே அப்படி தான், அவரை மாற்றவும் முடியாது போல். நீங்கள் எதுவும் நான் எதுவும் நினைக்கல அத்தை, நாங்கள் கிளம்பணும் தான். அதான் அந்த இதெல்லாம் திங்கவே இல்லை, பிள்ளைங்க எல்லாத்தையும் எடுத்துட்டாது போகிறோம். வீட்டில் போய் சாப்பிடுங்க. சரிம்மா, சரி பார்த்து கிளம்புங்க. அடடே தங்க பிள்ளை, என்னது புது ட்ரெஸ் போட்டு கலக்குறீங்க? கோட்டு சூட்டு போட்டு தலைவர் கலக்குறாரம்மா. செல்லம், எங்கே கிளம்பிட்டீங்க? புது ட்ரெஸ்லாம் போட்டிருக்கீங்க. பெரியம்மாட்ட சொல்லுங்க, எங்கடி தங்க கிளம்பிட்டீங்க? அப்படியா, சரிடா தங்க, போயிட்டு வா. அம்மாவை காணோம். அக்கா வந்துட்டேங்க்கா. வசந்தி, செல்லமேனை பத்தியா அழகா கிளம்பி நிக்கிறாரு கோட் சூட்டோட. எங்க வசந்தி அக்கா? தெரியாதா? காது குத்து ஃபங்க்ஷன், தூரத்து சொந்தக்காரவங்க பத்திரிக்கை வச்சிருந்தாங்கல்ல, மறந்துட்டீங்களா? ஓ ஆமா வசந்தி, காலையிலே ஞாபகப்படுத்தக்கூடாதா, சொல்லக்கூடாதா என்கிட்ட? நானும் கிளம்பியிருப்பேன்ல, 2 பேரும் போயிட்டு வந்திருக்கலாம்ல. அக்கா, மாமா காலையிலே சொன்னாங்க, உங்க அக்கா எங்கம்மா வரப்போறா, நீங்க கிளம்பி போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. காலையில உங்களுக்கு மொய் எழுதுறதுக்கு மாமா என்கிட்ட காசு கொடுத்தாருக்கா. சரி, ஒரு வேளை நீங்க வரல போல அப்படின்னு நான் நினைச்சேனே. ஓ, வரேன்னு சொல்லியிருந்தா நான் காலையிலே கிளம்ப சொல்லியிருப்பேனேக்கா. சாரிக்கா. சே, இந்த வீட்டிலேயே கிடக்குறேன், நான் பாட்டுக்கு உன் கூட அழகா வந்துட்டு வந்திருப்பேன். இந்த மனுஷனுக்கு ஏன் இந்த ஆகாத வேலை? பொடுக்குன்னு இப்படி சொல்லிட்டாரா உங்ககிட்ட? ஆளுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலம்மா. எனக்கு தெரியாதுக்கா, அவங்க உங்ககிட்ட சொன்னது. சொல்லாமல் இருந்தது சத்தியமாக தெரியாது, இல்லைன்னா நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். எல்லாரும் சேர்ந்து கூட போயிட்டு வந்திருக்கலாம். சே, இப்போ நான் தனியாக தான் போகிறேன். எனக்கு போகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. நீங்களும் வந்திருந்தா கூட ஜாலியாக இருந்திருக்கும்லக்கா. சரி வீடு, அப்புறம் என்ன பண்ணுறது? எங்க ஜெயஸ்ரீ வரலையா? அவளுந்தாக்கா கிளம்பிட்டான். ஜெயஸ்ரீ வாடி, டைம் ஆயிடுச்சு பஸ்ஸுக்கு. ஏக்கா, மாமாவே வந்துட்டாருக்கா. மாமாட்ட கேளுங்க, நம்ம போயிட்டு வருவோம். மாமா, அக்காவும் வராங்களா மாமா? எங்கே வசந்தி? செல்வி, எங்கே போற? ஆமா, நான் போறதுல எதுவும் உங்களுக்கு என்ன கோவம்? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். வசந்தி கூட நான் போறேன், தூரத்து சொந்தக்காரவங்க. வசந்திக்கு சொந்தம்னா நம்ம சத்யா வீட்டுக்கு சொந்தம். அவைய சொல்ல மாட்டாவ, சத்யா வீட்டில் யாரும் அவங்க அம்மாலாம் வரலையா, அவங்க அப்பாலாம் வரலையா அப்படின்னு சொல்ல மாட்டாவளா யாரும்? ஏங்க ஏன்? அன்னைக்கு பத்திரிக்கை கொடுக்குற அன்னைக்கு கூட செல்வி எனக்கு வர நேரம் இருக்கோ இல்லையோ நீ போயிட்டு வந்துருந்தாயா. இன்னைக்கு என்ன ஆளுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவகிட்ட மொய் எழுதிரு அப்படின்னு காசை கொடுத்துருக்குறியா? அவகிட்ட ஏன்டி என்கிட்ட சொல்லலைங்கிறீ? மாமா தாக்கா சொன்னாரு நீ என்னத்த வந்தேன்னு அப்படிங்கிறா. ஏன் இந்த உங்களுக்கு ஆகாத வேலை? வீட்டிலே கிடக்கணும். நான் வீட்டில் உள்ள வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு வீட்டிலே கிடக்கணும். அப்பந்தான் உங்களுக்கு சந்தோஷம். என்னங்க? அடடடடடடா, ஏன் இம்புட்டு பேச்சு பொறிச்சு எடுக்கிற? ஏன் செல்வி, எனக்கு என்ன அப்படி ஆசையா என்ன? ஏம்மா தாயி, நீ போகிறதா இருந்தா போ. காலை வலிக்குது, இடுப்பை வலிக்குது, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குதுங்கிற. கடைசியில் பஸ்ஸில் ஏறி போவியான்னு தான் நான் வசந்திக்கிட்ட, எம்மா அவள் என்னத்தம்மா வந்தா மொய் எழுதிருன்னு காசை காலம்பரை கொடுத்தேன். ஏ ஆத்தி, நீ போகிறதா இருந்தா போ ஆத்தா. நீ ஏன் என்னக்கிட்ட வறுத்து வார? போ வசந்தி, கூட்டிகிட்டு போமா அம்மனிய. வாய் மூடிட்டு இருந்துக்கிறங்க. அம்மனி அம்மளா அம்மனி. ஏன் ஏ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்கவே இல்லை. ஏன் என்கிட்ட கேட்டிருக்கணும்ல? நீங்கள் என்னதான் இருந்தாலும் செல்வி போறியா என்னன்னு கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு சொல்லவும் வைக்கவும் என்னங்க இதெல்லாம் அர்த்தம்? கேட்க போனால் அம்மனியை கூட்டிகிட்டு போ, நக்கல் வேற நக்கல். ஏக்கா, மாமா தான் கூட்டிகிட்டு போக சொல்கிறாரேக்கா. அப்புறம் என்னத்துக்கு கிளம்பாம வைக்கிய? கிளம்புனா போயிட்டு வரலாம்ல, விட்டுன்னு வாங்கக்கா. கிளம்பி மணியெல்லாம் ஆவலை, இன்னொரு 10 நிமிஷம் கூட இருக்குது. லவக்குன்னு சேலையை சுட்டி போட்டுக்கிட்டு வாங்கக்கா.
இவ ஒருத்தி நீங்க நல்லா குளிச்சு முழுவி சீவி சிங்காரிச்சு நிக்கிறிய. நான் எப்படி குளிச்சு முழுவுறது? நான் பாத்ரூமுக்குள்ள போனேன்னா 1/2 மணி நேரம் அவன் குளிச்சு முடிச்சு வர. ஆமா வசந்தி, 4 நாள் ஆச்சு குளிச்சு. 4 நாள் அழுக்கெல்லாம் சுரண்ட வேண்டாமா? வாயை மூடிட்டு ஓரமா போய் உக்காந்துக்கிடுங்க. வார கோவத்துக்கு என்னத்தையாவது பிடிச்சி திட்டி பிடுவேன், அப்புறம் சண்டை கிண்டை வந்துடும். தேவையில்லாத வேலை. போய்க்கிடுங்க பேசாம. அவகிட்ட நான் பேசிட்டு இருக்கேல, இடையில உங்களுக்கு என்ன? இல்ல செல்வி, நாட்டு நடப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். மத்த என்ன? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீ பேசு பேசு வசந்தி கிட்ட. பாரடி வசந்தி, உன்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இந்த மனுஷனுக்கு என்னடி வந்துச்சு? இப்படி வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு கோவம் பொல்லாப்புல வரும் பார்த்துக்க. அந்த மனுஷனை அங்கிட்டு போயிட சொல்லிடு வசந்தி. எனக்கு டென்ஷனாக வருது. அப்புறம் பிபி ஏறிச்சு. நான் கண்டபடி பேசி விட்டுருவேன். மாமா நீங்கள் கொஞ்சம் அங்கிட்டு போனாதான் என்ன மாமா? அக்கா கோவமாயிருச்சு. வசந்தி, உங்க அக்காவை கோவப்படுத்தி பார்க்கறது தானே மாமனுக்கு வேலை. வேற என்ன வேலை? சந்தோஷம்தான். சரி சரிம்மா, கிளம்புறதுனா கிளம்பி கூட்டிட்டு போ சொல்லு. ஆமாம், அப்புறம் என்னால் தான் கெட்டுச்சு, இவர் தான் இன்னும் வர சொல்லலைன்னு சத்யா விட்டு சொந்தக்காரர்கள்ட்ட பூரா என்னைய புறணி பேசுறதுக்கு எனக்கு தேவையா என்ன? நீ கிளப்பி கூட்டிகிட்டு போமா. அப்புறம் நாளை பின்ன என்னால் கோளாறு வந்துடக்கூடாது. சத்யா பாட்டுக்கு என்னைய பிடிச்சி திட்டிடக்கூடாது. ஏன்ப்பா நீங்கள் தான் வர சொல்லலையாம்லன்னு. ஆமாம், நான் சொல்கிறத சொல்லிட்டேன். என்னை யார் எதுவும் பேசக்கூடாது. ஆமாம். ஏக்கா பஸ்ஸுக்கு 5 நிமிஷம் தாக்கா இருக்குது. லேட் ஆயிடுச்சுக்கா. கிளம்புக்கா டக்குன்னு. ஏக்கா போயிட்டு வந்து கூட பிறகு குளிச்சுக்கிறலாம்க்கா. வெயில் தான் அடிக்குது. பிறகு வந்தோடனே கசகசான் இருக்கும். அப்புறம் கூட ஒரு குளியலை போட்டுக்கிறலாம். சேலையை மட்டும் சுற்றிட்டு வாங்க. போங்கக்கா, மணி ஆகி தொலைஞ்சிருச்சு. இல்லை வசந்தி, பரவாயில்லம்மா. குளிக்காமல் கொள்ளாமல் அப்படி தேவைக்கு வந்தால் அசிங்கமாக இருக்கும். என்னமோ போல இருக்கும். ஏற்கனவே நம்ம மூஞ்சி என்னமோ ஒரு கலரில் இருக்குது. இதில் வேற குளிக்காமல் நான் வந்தேன்னா கிளு கிளுன்னு தான் இருக்கும். வேண்டாம் வேண்டாம், நீ போயிட்டு வாம்மா. ஏக்கா வாங்க, பாருங்க மாமா, அக்கா வர மாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன்? நீ போமா, அவ பெரிய சீனை போடுவா பார்த்தேன். அதுக்கு நீ உட்காந்துட்டா இருக்க முடியும்? பஸ்ஸுக்கு விருட்டுன்னு போங்க, லேட் ஆகி போச்சு.